சாம்பாருக்கு வந்து பருப்பு வெந்துடுத்து. வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்லேயே இருங்க, ஜாகிரதையாக இருங்க, அடிக்கடி கையலம்புங்க. அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போடாமல் கண்டிப்பாக வெளியில் போகாதீங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் சாம்பார். அது வறுத்து அரைச்சி பண்ண போகிறோம். வறுக்கிறது என்னென்னங்கிறத சொல்கிறேன். அப்புறம் பீட்ரூட் வந்து தேங்காய் போட்ட கறி தான் பண்ண போகிறோம். இந்த பக்கம் வந்து கடாய் வச்சுருக்கேன், அதில் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த பக்கம் கற்சட்டி வச்சுருக்கேன், அதுலேயும் எண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சின்னு இருக்குது. ஸோ சாம்பாருக்கு வறுக்க வேண்டியது என்னென்னு நான் சொல்லிடுறேன். தனியா 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் வெந்தயம் 1/2 டீஸ்பூன், வரமிளகா தான் காரத்துக்கு. நான் வந்து ஒரு 4-5 வரமிளகா எடுத்திருக்கேன். ஒரே ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் வறுத்துட்டு இந்த வறுத்த சாமானோட சேர்த்து தேங்காயை பச்சையாக போட்டு அரைச்சிக்க போகிறோம். தேங்காயை வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ காஞ்செடுத்து பெருங்காயம், தனியா, கடலைப்பருப்பு, வெந்தயம், வரமிளகா, நல்லா வறுபட்டுருது. ஆறினோடனே நம்ம அரைச்சிக்கலாம். சாம்பாருக்கு வறுத்த சாமான்லாம் நல்லா ஆறிடுத்து. இதில் வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து தேங்காய் போட்டிருக்கேன். இல்லை வறுத்த சாமானை சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கற்சட்டியில் எண்ணெய் விட்டுருந்தோம், அது காஞ்செடுத்து கடுகு, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், வெண்டைக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை விடுறேன். புளி தண்ணியில் வெண்டைக்காய் வேகட்டும். இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்செடுத்து அதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். பீட்ரூட் வேக வச்சு பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு. இதுக்கு இன்னும் நம்ம வந்து காரம் சேர்க்கலை. அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, தேங்காய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம். இதை வந்து கோர்ஸாக அரைச்சின்னு வந்துடலாம். தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் கோர்ஸாக அரைச்சாச்சு, அது சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மேலாக கருவேப்பிலை போட்டுடலாம். நம்மளுடைய பீட்ரூட் தேங்காய் போட்டால் கறி வந்து ரெடி ஆகிடுது. ஸோ அதை ஆஃப் பண்ணிடலாம். வெண்டைக்காய் வந்து புளி தண்ணியில் நல்லா வெந்துடுது. இப்போ வந்து அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். வேக வச்ச துவரம் பருப்பு அதையும் சேர்த்துடலாம். தண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் எல்லாமே தண்ணி விட்டாச்சு. இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இன்னும் உப்பு சேர்க்கல, உப்பையும் சேர்த்துருவோம். நாம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். வெண்டைக்காய் சாம்பார் நல்லா கொதிச்செடுத்து ஆஃப் பண்ணிடலாம். மேலாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அப்படி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. அதே மாதிரி பீட்ரூட் தேங்காய் போட்ட கறியும் ரெடி. எப்பயுமே சொல்கிற மாதிரி நல்ல சுட சாதத்தில் நெய் விட்டுண்டு இந்த சாம்பாரையும் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேங்காய் போட்ட கறியும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி காரக்கறியும் நல்லாயிருக்கும், அப்பளம் படம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து மேங்கோ லஸ்ஸி தான் போட போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மாம்பழம் தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்க்க போகிறேன். அப்புறம் 2 கப்பு தயிர், 1 கப்பு பால், 2 டீஸ்பூன் வந்து சுகரு, அப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன போடுறங்கிறத அப்படியே நான் மிக்ஸி ஜாரில் போடுறேன், பார்த்துருங்க. ஒரு மாம்பழம் தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்க்குறேன். 2 கப்பு தயிர், அதாவது மீடியம் சின்ன கப்பில் 2 கப்பு தயிர், 1 கப்பு பால், 2 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் தண்ணி,
ஏலக்காய் எசன்ஸ் விடுற ஒரு ட்ராப்பு, நீங்கள் இருந்தால் ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. மேங்கோ லஸ்ஸி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஏலக்காய் எசன்ஸ் சேர்த்தேன், நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு ரவா போண்டா தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன அளவுங்கிறத சொல்கிறேன். 1 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த கப்பில் தான் நான் அளந்துட்டேன். ஸோ 1 கப்பு ரவை, 1/2 கப்பு தயிர், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு சேர்க்க போகிறோம் தேவையான அளவு, அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ரவையில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் வந்து பேக்கிங் சோடா சேர்க்குறேன். நீங்கள் ஆப்ப சோடா இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, 1/2 கப்பு தயிர், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். மாவு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தெரியுதா உங்களுக்கு? அப்போ தான் போட முடியும். இப்போ நான் வந்து நம்ம அடை மாவு அரைச்சிட்டு குணுக்கு போடுவோம்ல, இப்போ அதே மாதிரி தான் நான் போட போகிறேன். குணுக்கு மாதிரி தான் போட போகிறேன். கிள்ளி போடான், கிள்ளு போண்டான்னு கூட சொல்லலாம். ரவா குணுக்கு வந்து ரெடி ஆகிடுது. இதே மாதிரி எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ரவா குணுக்கு டக்குனு வந்து ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் எப்படியுமே ரவா இருக்கும், தயிர் இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணி பண்ணிடலாம். சேமியா இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். சட்டுன்னு மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ். நாமளே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். எதே வேணாலும் போட்டு நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி டக்குன்னு பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இந்த ரவா குணுக்கு இல்லை ரவா போண்டா, நான் கிள்ளி போட்ட போண்டான்னு கூட சொல்லலாம். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி vlog பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அடிக்கடி கையலம்புங்க. அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போடாமல் கண்டிப்பாக வெளியில் போகாதீங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.